நடிகை கஸ்தூரின்னு சொன்னாலே பிரச்சனையின் பெண்பால்னே சொல்லலாம். பிரச்சனைகள் இல்லாத சமூகம் எதுவுமே இல்லை. அதற்கான தீர்வுகளை பேசியோ அல்லது உரையாடல்களின் ஊடாகவோ கண்டன அறிக்கைகளை வெளியிட்டோ போராட்டம் நடத்தியோ ஒரு சுமூகமான செட்டில்மெண்ட்டுக்கு வருவதுதான் இயல்பா நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு நடத்தப்படும் போராட்டங்களிலோ அல்லது ஆர்ப்பாட்டங்களிலோ அல்லது அமைதி வகை பத்திரிகையாளர் சந்திப்பிலோ பேச வேண்டிய பிரச்சனையிலிருந்து வேறுபட்டு மாறுபட்டு வேறு வேறு கிளை பிரச்சனைகளை உருவாக்குவது வழக்கம். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நடிகை கஸ்தூரி. சென்னை அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பின் திரைத்துறையில காலடி எடுத்து வச்சு பின் திருமணம் செய்து கொண்டு மீண்டும் திரைத்துறையில நடிச்சு தனது வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பிரச்சனை இல்ல. தடி எடுத்தவெல்லாம் தண்டல்கார் என்று இயங்கும் சமூக வலைதளத்துல முறையற்ற கருத்துக்களை சொல்லி சென்சிட்டிவான ட்வீட்டை கொஞ்சம் கூட சென்சிபிளே இல்லாம பேசி கவனத்தை ஈர்த்ததுல மன்னாதி மன்னி. அரசியல் மீது அவருக்கு தீரா காதல். எப்படியாவது ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில கடைய விரிச்சு உட்கார்ந்து விடலாம் அப்படின்னு தமிழகத்துல இருக்க ஒவ்வொரு கட்சியிலையும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கஸ்தூரியின் வாய் பிரச்சனையை தெரிஞ்ச தமிழக அரசியல்வாதிகளை துண்ட காணும் துணிய காணுவோட கடைசியில தன்னை ஒரு சமூக வலைதள ஷேக்குவாரா எண்ணிக்கிட்டு கருத்துக்களையும் அவ்வப்போது போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது கஸ்தூரிக்கு இன்னும் தெம்ப தர சகுட்டு மென்னிக்கு எல்லாரையும் பகச்சுக்கிட்டு எல்லாரிடமும் பேக்டோர்ல நடப்பதை பேசி தனது அரசியல் அறத்தை அறுத்து போட்டு கேரளாவுக்கு போய் 2-3 போட்டோ ஷூட் எடுத்து தனது வலைதளத்துல பதிவிடுறாங்க. ஆனாலும் கஸ்தூரியின் புத்திசாலித்தனமும் அவரது நேக்கான அறிவு கூர்மையும் தமிழ் சமூகம் பயன்படுத்தி கொள்ளலையோ அப்படின்ற சந்தேகம் எப்போதும் நமக்கு இருக்குது. தென்னைய பெத்தா இளநீர் பிள்ளைய பெத்தா கண்ணீர்ன்ற கதையா பிராமணர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்ற வலியுறுத்த இந்து மக்கள் கட்சி சார்பில் கடந்த 3ஆம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்துல ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அக்கட்சியோட தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமை வகித்தாங்க. இதுல ஆடிட்டர் குருமூர்த்தி உள்பட பல்வேறு நிர்வாகிகளும் கலந்து கொண்டாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துல நடிகை கஸ்தூரி கலந்து கொண்டாங்க. அப்போது அவங்க தெலுங்கு பெண்களையும் அவதூறாவும் அசிங்கமாவும் பேசிய பேச்சுக்கள் மக்கள் மத்தியில சர்ச்சையை எழுப்பிச்சு. மேலும் அவரை கைது செய்யணும் அப்படின்னு கோரிக்கையும் வச்சாங்க. அதே சமயம் இவர் மீது சென்னை, மதுரை உள்ளிட்ட இடங்கள்ல புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இத்தகைய சூழல்ல தான் தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து தனது பேச்சு திரிக்கப்பட்டுள்ளதா நடிகை கஸ்தூரி நவம்பர் 4ஆம் தேதி செய்தியாளர்கிட்ட தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து தெலுங்கு மக்கள் குறித்து தனது சர்ச்சை பேச்சுக்கு நடிகை கஸ்தூரி மன்னிப்பு கேட்டு வருத்தமும் தெரிவிச்சிருக்காங்க. தென்னை விதைச்சா தென்னை வளரும், ஆனா வென விதைச்சா வெனதான் வளரும். அகில இந்திய தெலுங்கு சமூக இயக்கத்தின் சார்பில் எழும்பூர் காவல் நிலையத்துல நடிகை கஸ்தூரி மீது பரபரப்பா புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கு. இதனை அடுத்து கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் பேசுவது, மதம், இனம் குறித்து இருவேறு பிரிவு மக்களிடையே பிரச்சனையை ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் நடிகை கஸ்தூரி மீது எழும்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதன் தொடர்ச்சியாக திருச்சியிலும் நடிகை கஸ்தூரியின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் தெலுங்கு மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரத்தில் நடிகை கஸ்தூரி மீது மதுரை திருநகர காவல் நிலையத்தில் இனம், மதம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி பகையினை வளர்த்து பிற நபர்களுக்கு இடையே பகையை ஏற்படுத்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் கடந்த நவம்பர் 6ஆம் தேதி வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழ்நாடு நாயுடு மகாஜன சங்கத்தின் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரில் 2 கோடி தெலுங்கு மக்களை நடிகை கஸ்தூரி புண்படுத்தியுள்ளார். மக்களிடம் தேவையில்லாமல் பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து கஸ்தூரியிடம் விசாரணை நடத்துவதற்கு எழும்பூர் போலீசார் முடிவு செய்தனர். ஆனால் கஸ்தூரி தலைமறைவாகி முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்டை அணுகினார். உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு கஸ்தூரியின் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிறப்பித்த உத்தரவில் மனுதாரரின் சர்ச்சைக்குரிய பேச்சை கேட்டபோது அவர் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த எந்த பெண்களுக்கு எதிராகவும் எதையும் நேரடியாக கூறவில்லை. எனினும் தெலுங்கு பேசும் அனைத்து மக்களையும் மோசமாக சித்தரித்திருப்பது தெரிய வந்துள்ளது. பேச்சு சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமை. அதே நேரத்தில் பேச்சுரிமை என்ற பெயரில் வெறுப்புணர்வை பரப்பவோ அல்லது சமூக மோதல்களை ஏற்படுத்தவோ கூடாது. கேவலமாக மற்றும் தரக்குறைவாக அறிக்கையை வெளியிடுபவர்கள், பேசுபவர்கள் மீது சட்டப்படி வழக்கு தொடரப்பட்டால் அதிலிருந்து தப்ப மன்னிப்பு கோரினாலும் இனி ஏற்கப்படாது என்ற வலுவான செய்தியை நீதிமன்றம் அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் யார் வேண்டுமானாலும் வெறுக்கத்தக்க பேச்சுக்களை பேசிவிட்டு அதிலிருந்து தப்புவதற்காக மன்னிப்பு கேட்கலாம் என்றாகிவிடும். வெறுப்பூட்டும் பேச்சுக்களுக்கான விளைவுகளை
அவசியம் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று நீதிபதி உத்தரவில் கூறியிருந்தார். இதனிடையே நடிகை கஸ்தூரியிடம் விசாரணை நடத்த சென்னை எழும்பூர் காவல்துறை முடிவு செய்தது. அவர் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது வீடு பூட்டி இருந்தது. மேலும் அவர் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனை அடுத்து தலைமறைவான கஸ்தூரியை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடந்தது. இந்நிலையில் ஹைதராபாத்தில் தலைமறைவாக இருந்த கஸ்தூரியை சென்னை எழும்பூர் போலீசார் சனிக்கிழமை கைது செய்தனர். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்றதான் பழமொழி. அதற்கேற்ப கான்ட்ரவர்சி கஸ்தூரி ஒரு வழியா கைது செய்யப்பட்டாங்க. இந்த கைதுக்கு தமிழ்நாட்டில இருந்து இன்னொரு கான்ட்ரவர்சி தலைவர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். யாருன்னு யோசிக்கிறீங்களா? கரெக்ட், அண்ணன் சீமான் தான். திமுகவினுடைய வாடகை வாய்க்கள், வலையொலிக்காரர்கள், கட்சிக்காரர்கள் பேசுவதை அவர்கள் கேட்டிருக்கிறார்களா இல்லையா? கருத்தியல் ரீதியா சண்டையிடுவது, அரசியல் ரீதியா மோதுவது வேறு. திமுகவினர் தனிப்பட்ட முறையில் பேசுவது, தாய் தந்தை குடும்பத்தினர் பற்றி தவறாக பேசுகின்றனர். அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அதை ஒரு வழக்காக கொடுத்தால் வழக்காவது ஏற்றுப்பீங்களா? நீங்க அவசரமா சென்று கைது செய்யும் அளவுக்கு கஸ்தூரி பெருசா என்ன குற்றம் செஞ்சாங்க? அவங்க பேசியது தவறுதான். நீங்க காயப்பட்டிருந்தால் வருத்தம் தெரிவிச்ச பிறகு அவங்கள விட்டுருக்க வேண்டியதானே. இதற்காக ஒரு பெண்ணை அவசரமாக வேறு மாநிலம் சென்று கைது செய்யும் அளவு இது ஒரு பெரிய குற்றமா? இந்நாட்டின் மலைகளை வெட்டி விற்பவர்கள், மண்ணை தின்பவர்கள், லட்சமாக ஊழல் செய்து ஊறி திளைப்பவர்கள், பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்பவர்கள், கொள்ளையடிப்பவர்கள் எல்லாரும் வெளியில தானே இருக்கிறாங்க அப்படின்னு சீமான் பேசியிருக்கிறாரு. அண்ணன் சொல்றது ஓரளவு நியாயமா இருந்தாலும் ஜட்ஜையா சொன்ன மாதிரி யாரு வேணாலும் வெறுக்கத்தக்க பேச்சுகளை பேசிட்டு அதிலிருந்து தப்புவதற்கு மன்னிப்பு கோரலாம் என்றாகிவிடும்ல. வெறுப்பூட்டும் பேச்சுகளை பேசுவதற்கான விளைவுகளை அவசியம் எதிர்கொள்ள வேண்டும் என்று ஜட்ஜையா தன உத்தரவுல சொன்னதுதான் சரி. டிஸ்இன்ஃபர்மேஷன்களாலும் மிஸ்இன்ஃபர்மேஷன்களாலும் குவிந்து கிடக்கும் இன்றைய ஊடக அதர்மத்தில் மக்களுக்கு எது சரி, எது தவறு, எது குறித்து பேச வேண்டும், எது குறித்து பேசக்கூடாது என்பதெல்லாம் ஒரு எத்திக்ஸ். இதை பேச்சுரிமை என்ற பெயரில் தவறாக பயன்படுத்துவது மக்களிடையே வெறுப்புணர்வை வளர்த்துவிடும். கஸ்தூரி இனியாவது பொறுப்புடனும் புத்திசாலித்தனத்துடனும் நடந்து கொள்வார் என்று நம்புகிறோம்.